Hi friends, welcome back to my channel. உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வெனஸ்டே. ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சண்டேலேருந்து சாட்டர்டே வர எங்கள் வீட்டில் என்ன சமையல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் காலேஜ் ஸ்கூல்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்போம். பிஸியான லைஃபு, ரொம்பவே பிஸி. அந்த பிஸியான லைஃப்லேயும் நானே என்னுடைய சேனலுக்குன்ட்டு சொல்லிட்டு இந்த ஒரு டைம் ஒதுக்கி நான் எடிட்டிங் பண்ணி என்னுடைய வீடியோ நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, நீ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. நானும் ஒரு கம்பெனிக்கு போய் சம்பாதிச்சிட்டு தான் இருக்கேன். கம்பெனிக்கு போயிட்டு வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுட்டு யூடியூப்க்குண்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஒதுக்கி அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிற டைமில் தான் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி ஊருக்கு போகும்போது வீடியோ எடுத்து அதை வச்சுட்டு இருந்து நான் அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் யூடியூப்க்குன்னே நான் டைம் ஒதுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஏதோ நான் சிம்பிளாக வீடியோ போட்டிருக்கேன். நீ வேஸ்ட்டுன்னு சொன்னீங்க இல்லையா, நான் இந்த மாதிரி பிஸியான ஒரு லைஃப்லேயும் யூடியூப்க்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி வீடியோ போட்டுட்ருக்கேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, நான் வேஸ்ட்டுன்னு சொன்னால் வேலைக்கு போக முடியுமா, வீட்டில் இருக்க வேலை செய்ய முடியுமா, பசங்க பார்த்துக்க முடியுமா, ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வேணும் சமைச்சு கொடுத்து நான் அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் அப்படி இப்படி ரன் பண்ணிகிட்ருக்க யூடியூப்பை. நீங்கள் திடீர்னு வந்து நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலனாலையும் இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்து அவங்கள பிஸியாக ஓடிட்டுருக்க டைமில் அப்படியே முடக்கி வச்சிடாதீங்க. அவங்களுக்கு வந்து எனர்ஜி தர்ற மாதிரி கமெண்ட்டை கொடுங்க தயவு செஞ்சு. எனர்ஜி டவுன் ஆகிற மாதிரி வீடியோ போடவே இல்லை நான் எதுவுமே. அது எனர்ஜி டவுன் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த கமெண்ட்டும் கொடுக்காதீங்க, சரிங்களா? இன்றைக்கி வெனஸ்டே, நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வெனஸ்டே, என்ன சமையல்னு பார்த்துடலாமா? எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புளி கொஜ்ஜிங்க. இது வறுத்த சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடுவோம், அதனால ஒயிட் ரைஸு. பருப்பு சாம்பார் இருக்குது. கோஸ் போட்டு செஞ்சுருக்கேன் பருப்பு சாம்பார். அவ்வளோதாங்க, வறுத்த சாதம் ரெடி ஆகிடுச்சு. என்னடா ரைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது எங்கள் நிலத்தில் விளைஞ்சிருக்க ரைஸு, அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. இது பேர் பொன்னி அரிசி. ரொம்பவே சாப்பிட நல்லாவே இருக்குது. அவ்வளோதாங்க, வறுத்த சாதம் ரெடி ஆகிடுச்சு. பையனுக்கு லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் இதே கொடுத்துட வேண்டியதான். எனக்கு வந்து ரைஸு, ஒயிட் ரைஸு, நான் பருப்பு சாம்பார் நான் எடுத்துக்குவேன். வறுத்த சாதம் தாங்க, வறுத்த சாதம். அவ்வளோதான், நானும் ரெடி ஆகிட்டேன். பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருக்காரு. எனக்கும் ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். சாப்பிட்டு பாக்ஸுக்கு டிஃபன் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுறேன். அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.